மதுரை மாநகரம் இன்று வானளாவிய உயர்ந்த கட்டடங்கள் நிறைந்த நாகரிக நகராய் காணப்பட்டாலும் உள்ளூர அதன் குருதியோட்டமாக இருப்பது அதன் கிராமிய பண்பாடுதான். மதுரையைப் போல வேறு எந்த நகருக்கும் இலக்கியச் சிறப்பும் மொழி சிறப்பும் கிடையாது. தாய்மொழிக்காகவும் இலக்கிய வளர்ச்சிக்காகவும் மதுரை மாதிரி எங்கும் தமிழ்ச்சங்கங்கள் இருந்ததில்லை. வாரணவாசி பாளையம் சமஸ்தானத்தின் அரச குடும்பமே அன்றைய தினம் பரபரப்பில் ஆழ்ந்திருந்தது. மக்கள் அனைவரும் சேயோனை எதிர்பார்த்து காத்திருக்கும் சேவலை போல அரண்மனையையே பார்த்து கொண்டிருந்தனர். அரண்மனையில் கேட்கிறது குழந்தையின் அழுகை சத்தம். ராணிக்கு குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை பிறந்ததென்று நாடே மகிழ்ச்சியில் திளைத்தது. சந்தோஷத்துடன் தமுக்கடித்து அறிவிக்கிறார்கள்.